வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.3ல் கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். ஃபைண்ட் தி ஜென்ரல் டேர்ம் அண்ட் சம் டு என் டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் 1, 4/3, 7/9, 10/27 இருக்குது. இந்த நியூமரேட்டர் பாருங்கள். நியூமரேட்டர் ஈக்குவல் டு நியூமரேட்டர் பூராமே 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லி ஒரு ஏபி ஃபார்மில் இருக்குது. ஓகே, இது ஒரு ஏபி ஃபார்மில் வித் டிஃப்ரென்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு ஏபி மாதிரி இருக்குது. இதில் ஏபியில் வந்து இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3, டி வந்து 3ல் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ வந்து 1ன்னு இருக்குது. ஓகே, ஏ ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இதை வச்சு நம்ம நியூமரேட்டரை ஒரு ஏபின்னு சொல்லி எழுதிடலாம். இதே மாதிரி டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா, டினாமினேட்டரில் வந்து 3/0, 3/1, 3², 3/3 அப்படின்னு சொல்லி ஒரு ஜிபியில் இருக்குது, ஜிபி ஃபார்மில் இருக்குது. ஓகே, இது ஏபி ஃபார்மில் இருக்குது, இது ஜிபி ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஜிபி ஃபார்மில் இருந்தால் நம்மளுக்கு ஆல்ரெடி இது ஒரு காமன் ரேஷியோ பார்த்திங்கன்னா, இந்த சீரீஸோட காமன் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 1/3ன்னு இருக்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா 1/3/0, 1/3/1, 1/3², 1/3³ சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஜிபி ஃபார்மில் இருக்குது. ஏஜிபி ஓட ஜென்ரல் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஏஜிபியோட ஜென்ரல் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு தெரியும், ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஆறு, ஏ ப்ளஸ் 2d இன்ட்டு r²ன்னு அப்படியே இந்த ஃபார்மில் இருக்குது. ஓகே, இந்த ஜென்ரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் ஏஜிபி வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடியே கான்செப்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். பார்க்காட்டே ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. Sn ஈக்குவல் டு a டிவைடட் பை 1 - r ப்ளஸ் dr இன்ட்டு 1 - r பவர் n-1 டிவைடட் பை 1 - r ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் n-1 இன்ட்டு d r பவர் n டிவைடட் பை 1 - rன்னு வரும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேர்மு தேர்ட் டேர்மும் 1 - r தான். அதனால் ஒரே டேர்மை கூட நம்ம எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்ம அதில் டிரைவ் பண்ணியிருப்போம். அதை ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ஃபார்முலாவில் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. ஏ என்ன தெரியும் நம்மளுக்கு? ஏ வந்து 1ன்னு தெரியும், ஆர் வந்து காமன் ரேஷியோ 1/3ன்னு தெரியும், டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு தெரியும். ஓகே, ஸோ எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில். அவ்வளோதான். இந்த ரெண்டு டேர்மே ஒன்றா எழுதிடுவோம். ஈக்குவல் டு ஏ வந்து 1 மைனஸ் 1 ப்ளஸ் n-1 இன்ட்டு 3 டிஃப்ரென்ஸு, ஆர் வந்து 1/3 பவர் n டிவைடட் பை 1 - 1/3ன்னு வரும். ஓகே, இந்த 1 - r 1 - 1/3 இது ரெண்டும் 1 - 1/3 தான். இது ரெண்டையும் அப்படியே மைனஸ் போட்டு இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த சம்மில் இங்கே இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ப்ளஸ் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? dr வந்து dr 1 - r பவர் n-1. drனா என்ன வரும்? dனா டிஃப்ரென்ஸ் வந்து 3, r காமன் ரேஷியோ 1/3 dr இன்ட்டு 1 - 1/3 இன்ட்டு n-1 டிவைடட் பை 1 - 1/3 ஹோல் ஸ்கொயர் இப்படி வரும். இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். அப்புறமேட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் ஃபர்தராக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். இந்த 3/n எல்சிஎம் எடுத்தால் இங்கே ஒரு 3/n வந்துடும். ஸோ 3/n மைனஸ் இந்த உள்ள 3n இருக்குது, 3n - 3னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ 3n - 3n - 2ன்னு வரும் டிவைடட் பை மேலே இருக்க 1/3 பவர் n வந்து கீழே வந்துடும். ஸோ கீழே
3 அந்த 3n அப்படியே இருக்கும். இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தால் 3 - 1 2ன்னு வரும். 2/3ன்னு வரும். ஓகே, ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி இது கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 3n - 1 -1 டிவைடட் பை 3n - 1 இன்ட்டு 3 - 1 வந்து 2/3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ இந்த 3 வந்து மேலே போச்சுன்னா n - 1 வந்துடும். 3n - 1 இன்ட்டு 2ன்னு வரும். இங்கே 3 ஸ்கொயர் மேலே போச்சுன்னா 3 ஸ்கொயர் மேலே போகும்போது 3n - 3ன்னு வரும். ஓகே, அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். Sn ஈக்குவல் டு 3n - 3n ப்ளஸ் 2 டிவைடட் பை இந்த மேலே போச்சுன்னா 3n - 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 3n - 1 3n - 1 -1 டிவைடட் பை 3n - 3 2 ஸ்கொயர் வந்து இன்ட்டு 4ன்னு வரும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இது இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ண லேட் ஆகும். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டெரைவ் பண்ணியிருக்கோம் முன்னாடி கான்செப்ட் கிளாஸில். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சா தான் இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.